நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை. வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உடையவர்களே தமிழர்கள். இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும். இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்க்கலாம். முத்தி தரும் தலங்கள் 7: காசி, அவந்தி, துவாரகை, மதுரை, மாயை, அயோத்தி என்ற வரிசையில் காசிக்கு அடுத்தபடியாக காஞ்சியை சொல்வார்கள். அம்பாள் இறைவனை பூஜை செய்த தலம், இறைவன் அம்பாளை தழுவி குழைந்த திருத்தலம். காஞ்சியைப் போலவே சென்னையிலும் ஒரு கட்சித்தலம். சென்னை பூங்கா நகர் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். சென்னை மாநகரில் பூங்கா நகர் என்று அழைக்கப்படும் ஊரில் அமைந்திருக்கிறது இந்த ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். காஞ்சியில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை தினமும் சென்று பார்ப்பது அக்காலத்தில் கடினமாக இருந்த காரணத்தால் மெய்யன்பர் ஒருவரே சென்னையில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தை கட்டியிருக்கிறார். கிபி 1621 ஆண்டிற்கு முன்னரே, அதாவது சென்னைக்கு ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பே, மல்லிகார்ஜுனா கோயில், மல்லீஸ்வரர் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் என 3 பெரிய கோயில்கள் இருந்தன. இப்பழைய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலை கட்டியவர் ஆலிங்காள் பிள்ளை என்று நம்பப்படுகிறது என்று ஆங்கில வரலாற்றாசிரியர் H.G. லோ தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார். லோவினது வரலாற்று ஆய்வுப்படி ஆலிங்காள் பிள்ளை, அதாவது ஆலங்காட்டான் பிள்ளை, இக்கோவிலை ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன் கட்டினார் என்று தெரிய வருகிறது. இத்திருக்கோயிலின் இறைவன் பெயர் ஏகாம்பரேஸ்வரர். இத்திருக்கோயிலின் இறைவி பெயர் காமாட்சி. இத்திருக்கோயிலின் தலமரம் மாமரமாகும். எல்லையில் ஆகமம் இயம்பிய சிவபெருமான் தாம் விரும்பிய பூஜையை தம் இறைவியே மேற்கொண்டு பூஜிக்க அச்சமயம் கம்பா நதி வெள்ளம் பெருகி வந்தது. வெள்ளம் விரைந்து வருவதைக் கண்டு அஞ்சி அம்பிகை இறைவனை தழுவக் கண்டு சிவபெருமானை குழைந்தமையால் ஏகாம்பரநாதர் தழுவக் குழைந்தநாதர் என்று அழைக்கப்படுகிறது. இது காஞ்சியில் நடந்த வரலாறு. அந்த ஏகாம்பரேஸ்வரரே இக்கோயிலில் மூலவராக வீற்றிருக்கிறார். இங்கே இந்த திருக்கோயிலில் அக்கினி மூலையில் ஆஞ்சநேயர் சன்னதி இருப்பது வேறெந்த சிவன் கோவிலிலும் காணப்படாத சிறப்பாகும்.
காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வர் திருக்கோயில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் 18 நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும் இத்திருக்கோயிலில் காமாட்சி அம்மனுக்கு திரு ஆடிப்பூர ஊஞ்சல் உற்சவம் சிறப்பானது. இன்றும் காமாட்சி அம்மனை தொழுது அருள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். கோயிலின் தல வரலாறு நமக்கு பல செய்திகளை தருகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள அரச மரத்தடி லிங்கம் சன்னதி இக்கோயில் கட்டுவதற்கு முன்பிருந்தே இருப்பதாக செவிவழி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சன்னதியை ராமநாதர் சன்னதி என்றும் அழைக்கிறார்கள். ஏறத்தாழ 300 ஆண்டுகள் பழமையான இந்த அரசமர லிங்கத்தை அன்பர்களே தொட்டு நீராட்டி பூச்சூட்டி வழிபடுவதை இன்றும் காண முடிகிறது. வன்னி மரத்தடியில் விநாயகர் எழுந்தருளி இருப்பதுடன் ஒரே கல்லிலான பஞ்சமுக விநாயகரும் 5 தலை நாகத்துடன் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானையும் பக்தி சிரத்தையுடன் அன்பர்கள் வழிபடுகிறார்கள். அருள்மிகு காமாட்சி அம்மன் பார்வையில் உள்ளதாலும் யாரோ ஒரு சாது வைத்ததாக சொல்லப்படுகிற ஒரு எந்திர சாதனத்தாலும் இத்திருக்கோயிலில் உள்ள நவக்கிரக சன்னதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே பாமர மக்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் என்று அழைப்பதை விட நவக்கிரக சன்னதி கோயில் என்றே அழைக்கின்றனர். கிபி 1755 ஆங்கிலேயரால் வரைந்த தேச வரைபடத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் இன்றைய தங்கசாலை தெரு, அன்றைய வண்ணா தெரு என்றும் கோவிலைச் சுற்றியுள்ள தெருக்களை மாட வீதிகள் என்றும் குறிக்கப்பட்டுள்ளதில் இருந்தே இக்கோயிலின் பழமை தெரிய வருகிறது. ஆலம்தான் உகுந்து அமுத செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதுடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற கால காலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே என்றும் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவனாய் போற்றி என்றும் பாடிய வண்ணம் இந்த சென்னை பூங்காநகர் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அன்பர்கள் வழிபாடு செய்து வருகிறார்கள்.
தமிழை தெய்வத்தமிழ் என்பார்கள். சொல்லப்போனால் உலகிலுள்ள மொழிகளிலேயே அதிக பக்தி இலக்கியங்கள் உள்ள மொழி நமது தமிழ் மொழியே. அதிலும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாட பாட படிக்க படிக்க தெய்வீக உணர்வை தருவதாகும். இனி இன்றைய பகுதியில் திருப்புகழிலிருந்து ஒரு பாடலை கேட்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய வாக்குகளிலிருந்து அருந்தமிழ் வாக்குகளை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் பெரிய பாடல். அது மட்டுமல்ல, அது பெரும் பெரும் பாடல் மட்டுமல்ல, நாம் பெரும் பாடலும் கூட அது. இந்த பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் குழந்தை கருவுறுவதிலிருந்து பிறந்து என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்று சொல்லி, பிற்பாடு என்ன விபரீதம் விளைகின்றது, அப்பா அதிலிருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டி பாடலின் முற்பகுதியை முடித்து, பாடலின் பிற்பகுதியில் இராமாயணத்தில் நாம் அறியாத, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான தகவல்களை சொல்லி வைத்திருக்கின்றார். பாடலை பார்த்துவிட்டு பாடலின் விளக்கத்திற்கு நாம் செல்லுவோம். கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்து முலையறிந்து விக்கு கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடம் ஆடி அரைவடங்கள் 8 சதங்கை இடு குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிளந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்த தமையும் முன்கிருபை சித்தமின்று பெறுவேனோ. இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற முந்தி இறைவன் என்கின கர்த்தர் என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை கர்த்தர் என்றும் அசுரர் தம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்து சிறந்து உலகையும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி குச்சிறந்த பெருமாளே. அற்புதமான வாக்குகள். நமது வழக்கப்படி பாடலின் பிற்பகுதிக்கு செல்லப் போகின்றோம். இராமாயணம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நாம் சர்வ சாதாரணமாக பேசும்பொழுது கூட ஆரம்பிச்சிட்டாயா ராமாயணத்தை என்று ராமாயணத்தை சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம் அல்லவா. அயனம் என்றால் வழி, ராம அயனம் ராமாயணம் என்றால் இனிமையான வழி என்பது பொருள். இதை பலமுறை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆனால் இதுவரையில் நாம் பார்க்காத அற்புதமான தகவல்களை அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் பாடலின் பின்பகுதியில் சொல்லுகின்றார். இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ராவணனுடைய தொல்லை தாங்காமல் தேவர்கள் அவ்வளவு பேர்களும் சென்று அலையாடி அறுதுயிலும் மாயன் பார்க்கடலில் பாம்பனை மேல் துயில் கொள்கின்றார் அல்லவா. அந்த மகாவிஷ்ணுவினிடம் போய் சொன்ன பொழுது அவர் சொல்லுகின்றார், யார் 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 யாராக வந்து பிறக்க வேண்டும் என்று அங்கே தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அதாவது சூரியனுடைய அம்சமாக சுக்ரீவன் வந்து பிறந்தான். தேவேந்திரன் இந்திரனுடைய அம்சமாக வாலி வந்து பிறந்தான். இந்த இருவரில் அருணகிரிநாத சுவாமிகள் முதலில் சொல்லி இருப்பது சூரியனுடைய அம்சமாக வந்த அந்த சுக்ரீவனைத்தான். ஏன் என்றால், இது நல்லது இது கெட்டது என்று தெரிந்து கெட்டதை விட்டு விலகி நல்லதை கடைபிடித்தான் அல்லவா. அதன் காரணமாக அந்த சூரியனுடைய அம்சம் சுக்ரீவனாக, இந்திரனுடைய அம்சம் வாலியாக, அது மட்டுமல்ல எல்லா தேவர்களுமே வந்து பூமியில் பிறந்தார்கள். எண்கின கர்த்தர் என்றும், எண்கின கர்த்தர் என்றால் அந்த இடத்தில் பிரம்மதேவர் ஜாம்பவானாக வந்து பிறந்தார். நெடு நீலன் எரியது என்றும் அக்னி பகவான் நீலனாக வந்து அங்கே பிறந்தார். ஒரு முக்கியமான தகவல் எல்லோரும் சொல்லுவோம், சிவ அம்சம்தான் ஆஞ்சநேயர் என்று. இதை வால்மீகியோ கம்பரோ அந்த அளவுக்கு சொல்லவில்லை. இது எந்த நூலில் இருக்கிறது என்று கேட்டால் பதில் சொல்ல நமக்கு தெரிய வேண்டாமா?
தெளிவாக இப்பாடலில் அருணகிரிநாதர் சொல்கின்றார், ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும். இதுவரையில் இப்பாடலில் இவர் சொல்லிக் கொண்டு வந்த பொழுது சிறந்த என்கின்ற ஒரு அடைமொழியை, பட்ட பெயரை வேறு யாருக்கும் அவர் சூட்டவில்லை. அனுமனுக்கு மட்டுமே இந்த அற்புதமான சிறந்த அனுமன் என்றும் என்கின்றார். ருத்ரனுடைய அம்சமாக அங்கே ஆஞ்சநேயர் வந்து அனுமார் அவர் பிறக்கின்றார். ஒப்பற்ற அண்டர், ஈடு இணை சொல்ல முடியாத தேவர்கள் அவ்வளவு பேர்களும் வந்து இந்த பூமியில் வந்து பிறக்கின்றார்கள். வனமேவ, அப்படிப்பட்ட அவர்கள் அங்கே நல்ல விதத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது அங்கே மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் எடுத்து என்ன செய்கின்றாராம்? அரி அதன் படைக்கர்த்தர் என்றும். அரி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பாவங்களை அபகரிப்பவன் என்பது பொருள். அப்படிப்பட்ட அந்த ஹரி இந்த ராமனாக வந்து அவதாரம் செய்து அவர்கள் அவ்வளவு பேர்களுக்கும் தலைவராக இருந்தார். அசுரர் தம் கிளைக்கட்டை வென்றார். இவர்களுடைய உதவியை கொண்டு அங்கே அவர் ராவண சம்ஹாரம் செய்ததாக ராமாயண நூல்கள் பேசுகின்றன. ராமாயணமே நமக்கு தெரிந்தது வால்மீகி, கம்பர் என்று ஏறத்தாழ ஒரு 4-5 சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் ராமாயணங்களே 120 வகையான ராமாயணங்கள் உண்டு. அப்படி இந்த ராமச்சந்திரமூர்த்தி இங்கே இவர்கள் உதவியை கொண்டு ஏன் வெல்ல வேண்டும்? அதுதானே நமக்கு முக்கியம். இன்று நமக்கு அது பாடம், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. எந்த தேவர்களுக்காக மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் செய்து ராவண சம்ஹாரம் செய்தாரோ அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் காலத்தில் நமக்கு புரிவதற்காக நடந்த நிகழ்ச்சி அது. நாம் எல்லோருமே குடும்பத்தில் நமது குழந்தைகளுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உழைப்பின் மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கின்றதோ இவற்றை அடைவதற்கு அது பேர், புகழ், இது வேணாமலும் வைத்துக் கொள்ளலாம். இவைகளை அடைய நாம் என்ன பாடுபட்டோம், என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள், இவைகளே அந்த குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். அதாவது யாருக்காக எந்த செயலை செய்கின்றோமோ அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள், பலாபலன்கள், பொறுப்பு, இவைகளை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதனால தான் தேவர்களுக்காக வந்த மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் எடுத்து அவர்களையும் கூட துணைக்காக வைத்து கொண்டாராம். இல்லாவிட்டால் கம்பராமாயணத்தில் மிகவும் கரை கண்டவர் பீசிரி என்பவர் அங்கே நாகபாச படலத்தில் சொல்லும் பொழுது, அப்பா நீ வந்து இங்கு ராமனாக பறக்க வேண்டுமா, மனைவியை இழக்க வேண்டுமா, காடு மேடெல்லாம் அலைந்து திரிய வேண்டுமா, வில் ஒன்று எடுத்தி சரம் ஒன்று தொடுத்தி, ஒரு வில்லை எடுத்து ஒரு அம்பை அங்கிருந்து நீ ஏவினால் ராவணன் போய்விட மாட்டானா என்று அங்கே கருட உபநிடதம் என்றே அவர் எழுதியிருக்கின்றார். ஆகவே யார் யாருக்காக நாம் இவற்றையெல்லாம் செய்கின்றோமோ அவர்களுக்கு அதனுடைய தகவல்களை சொல்லி வைக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் தேவர்களுக்காக வந்த இந்த மகாவிஷ்ணு அவர்களையும் அங்கே சுக்ரீவனாக, வாலியாக, ஜாம்பவானாக, நீலனாக இவ்வாறெல்லாம் அங்கே பிறக்கச் செய்தார். அவர்கள் அதை உணர்ந்தார்கள், நன்னிலை பெற்றார்கள். அப்படிப்பட்ட தகவலை இந்த பாடலின் பிற்பகுதியில் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லி, அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவே போற்றக்கூடியவன் நீ, அவரும் உன்னை போற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, எல்லோர் தலையிலும் எழுதி கொண்டிருக்கின்றார் என்று பிரம்மதேவரை சொல்லுவோமே, அந்த பிரம்மதேவரை சிறையில் அடைத்தது நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம். அந்த பிரம்மதேவருக்கு இருந்த அகம்பாவத்தை நீக்கி அவருக்கும் அங்கே உபதேசம் செய்தவன் நீ. அது மட்டுமல்ல, இந்த பாடலில் உள்ள இன்னொரு முக்கியமான தகவல், அயனையும் புடைத்து சினந்து உலகையும் படைத்து பரிந்து. காஞ்சிபுரத்தில் அங்கே கந்தக்கோட்டம், குமரக்கோட்டம் என்றே உண்டு, காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு பக்கத்திலேயே. அந்த திருத்தலத்தில் சென்று நாம் இறைவனை தரிசனம் செய்தால், என பிரம்மதேவனை உள்ளே தள்ளியாகிவிட்டது, அந்த வேலையை செய்ய வேண்டுமல்லவா, அதை முருகப்பெருமானே செய்தாராம். அந்த திருத்தல புராணம் இதை சொல்கின்றது. இன்றும் நாளையும் அந்த திருத்தலத்தில் நாம் சென்று தரிசனம் செய்தால் ஒரு முக்கியமான தகவல், முருகப்பெருமான் கைகளில் இருக்கக்கூடிய அந்த வேலாயுதம் இருக்கல்லவா, அதுவே 6 முகங்கள் கொண்டதாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் உலகையும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரிக்குட் சிறந்த பெருமாளை என்று திருப்பரங்கு குன்றத்தில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானிடம் அங்கே அருணகிரிநாத சுவாமிகள் இந்த துதிப்பாடலை அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த ராமாயணத்தில் உள்ள தகவல்களை ஏன் சொல்ல வேண்டும்,
பிரம்மதேவர் தகவல்களை ஏன் சொல்ல வேண்டும்? இந்த பாடலின் இந்த பின்பகுதிக்கும் முன்பகுதிக்கும் உள்ள தொடர்பு என்ன? நமக்கு எதை அறிவுறுத்துகின்றது? நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இப்பாடலில் அருணகிரிநாதர் சொல்கின்றார். நம் இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் தோளும் அந்த அருணகிரிநாதரும் ஆறுமுகப் பெருமானும் எழுந்தருளி எல்லா விதமான மங்களங்களையும் அருளட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் இந்த பாடலின் பிற்பகுதியான இராமாயண நிகழ்வுகளுக்கும் பிரம்மதேவருடைய நிகழ்வுகளுக்கும் பாடலின் முற்பகுதியான குழந்தை கருவுறுவதிலிருந்து அந்த ஒரு முக்கியமான வயது கட்டம் அதை அடைவது வரை என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்கின்றன என்று சொல்கின்றார். அது ஏன் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.